மோசங்களிலிருந்து கர்த்தர் எங்களை மீட்டு கொண்டீங்க. எவ்வளவோ கடினமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் எங்களை நீங்க தப்புவித்தீங்கப்பா. எங்கள பாதுகாப்பீங்க. எங்கள் உயிரோடு கூட கர்த்தர் நீங்க மீட்டு கொண்டீங்கப்பா. அப்பா சாத்தானின் கரத்திலிருந்து கர்த்தர் எங்களை நீங்க புடுங்கி கொண்டு வந்தீங்க. அதற்காக நான் நன்றி எதிரிகளின் கோட்டைகளிலிருந்து கர்த்தர் எங்களை நீங்கள் மீட்டு வந்தீங்க. அதற்காக நன்றி. நாங்கள் அழிந்து விடுவோம், இனி எங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்று நினைத்த நேரத்தில் போராட்டத்தில் இருந்து கர்த்தர் எங்களை மீட்டு கொண்டீங்க. அதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 25:4, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில். அவ்வளவு வைராக்கியம். உங்களை அழிச்சே தீரணும், உங்க வாழ்க்கையை முடிச்சே தீரணும், நீங்க இனி வாழவே கூடாது என்று நினைக்கிற கொடூரமானவர்களின் சூழ்நிலையிலிருந்து, அப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ள மனிதர்கள் மத்தியில் இருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். அவர் வேதம் சொல்லி, நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். அப்பா என்ன வசனம்! ரீபா சந்தா ரியாங்கா ரபாஷ தூரியா, எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் உங்கள் நெருக்கத்தை விசாலமாக்க, உங்கள் நெருக்கத்தில் உங்களை பாதுகாக்க என் தேவன் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார், உங்களுக்கு பலனாய் இருக்கிறார், உங்களுக்கு நம்பிக்கையாய் இருக்கிறார், உங்களுக்கு அவர் நிழலாய் இருக்கிறார். ரபா சந்தூர் யாங்கா ரபா. கடும் வெயிலில் போகும்போது தான் அந்த நிழலின் அருமை தெரியும். கடுமையான சூழ்நிலையில் போகும்போது தான் அந்த நிழலின் அருமை தெரியும். இயேசுவின் அன்பு அப்போ தான் உங்களுக்கு புரியும். அருமையான மயில்குமார் பிரதற்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அவர் கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இப்போ ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு என் கர்த்தர் நீர் நம்பிக்கையாய் துருகமாய் கேடகமாய் இருந்து அவர்கள் நீ தப்ப பண்ணுவதற்காக நன்றி. ஒரு சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை என் தேவன் கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ரப சந்தூர் கதரா. கொஞ்ச நேரம் ஆவியில் நேரமுங்க அந்நிய பாஷை பேசுங்க. என்னுடைய ஊழியத்தில் அந்நிய பாஷையை குறித்து அதிக வாஞ்சை உள்ளவனாய், தாகம் உள்ளவனாய் இருப்பேன். காரணம், அந்நிய பாஷை பேசுகிறவன் அவன் தேவனோடு கூட பேசுகிறான். தேவன் அவருடைய திட்டங்களை, அவருடைய ரகசியங்களை, அவருடைய தரிசனங்களை, அவருடைய வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்க அந்நிய பாஷை என்கிற கிருபை வரம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதனால் சோர்ந்து போகாதீங்க. சோர்வான நேரத்தில் அந்நிய பாஷை பேசினீங்கன்னா அது ஒரு புதிய பலனை கொடுக்கும், அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். வேதம் சொல்கிறபடி நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் ஏழைக்கு பலனும் வெயிலுக்கு ஒதுங்க பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் கர்த்தர் இருப்பார். நீங்கள் அந்நிய பாஷை பேசி பாருங்களேன், இந்த 4 காரியமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். யாரும் உங்களை கம்ஃபர்ட் பண்ண வேண்டாம், யாரும் உங்களை தைரியப்படுத்த வேண்டாம், யாரும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். என் கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ரிபஷந்தூர் கதரா. கண்மணியை போல் என்னை காத்தருளும், உமது உம்முடைய சட்டைகளின் நிழலை என்னை காப்பாற்றும். நம்ம எப்பெல்லாம் இப்படி கேட்குறோமோ, தேவ நிழல், தேவ பாதுகாப்பு. உங்களுக்கு தெரியாதுங்க, உங்களை அழிக்க சத்ருவான் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கி எத்தனையோ பேர் காலையிலக்குள்ள ஒரு நியூஸ் படித்தேன், ரொம்ப மனது வலித்தது. காரணம், ஒரு சகோதரன், ஒரு அருமையான ஸ்டெஃபி அப்படின்ற ஒரு குட்டி மகள், 7 வயசு தான் ஆகுது, குடும்ப பிரச்சனையினால் ரொம்ப கிறிஸ்தவ ஃபேமிலி. அந்த அருமையான சகோதரன் அந்த 7 வயது மகளை கழுத்தை அறுத்து கொண்டு விட்டாராம். எவ்வளவு வேதனை! படிக்கும்போதே எப்படிங்க சின்ன பிள்ளையெல்லாம் கொல்ல மனசு வருது. ரிபா சந்தூர் கதரா. அதுவும் பெற்ற பிள்ளையார். அதெல்லாம் நினச்சி அவ்வளோ மனசு, அவ்வளோ இன்னைக்கு தேசத்தில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலைகள். ஆனால் எப்பொழுது நாம் தேவனை நம்பி வைராக்கியமாய் வாழ்கிறோமோ அன்று தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய துணை, தேவனுடைய அடைக்கலம், தேவனுடைய நம்பிக்கை, பலன் நம்மை பாதுகாக்கும். சோர்வா பலவீனமாக இருந்தீங்கன்னா அவருடைய பலன் உங்களுக்கு பூரணமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக
அனுப்புகிறேன். ஆமென். நமக்காக ஒரு